இப்போ நம்ம என்ன செஞ்சால் நமக்காக சும்மாலாம் ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார். ஆபிரகாமோட லைஃபு, எல்லாரோட லைஃபை எடுத்து அவங்க சும்மா இருந்தாங்க, அவங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணாரா? அப்போல்லாம் கிடையாது. நம்ம சும்மா ஒன்றுமே செய்யாமல், அதுவும் நான் வந்து எழுதி வச்சிருக்கிறேன், யாருக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால், யாருக்காக ஆண்டவர் யுத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோம்பேறிகளுக்காக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? யுத்தம் செய்ய மாட்டார். நம்ம ஒன்றுமே செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் ஆண்டவர் நமக்காக ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ ஆண்டவரை வந்து செயலிழக்க பண்ணிடுவோம் நம்ம. அவர் லேசினஸ் வில் டிசேபிள் த லார்ட். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஆண்டவரை வந்து எது செயலிழக்க பண்ணணும்னா நம்முடைய சோம்பேறித்தனம் தான். ஸோ சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் யுத்தம் பண்ண. அதே மாதிரி பெருமை உள்ளவர்களுக்கு, பெருமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என்னால் முடியாது, ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமையான காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங், ஹீ வில் ஃபைட் ஃபார் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே என்ன பண்ணுவான், யுத்தம் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருவார். ஸோ பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை வந்து என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள் ஃபார் தெம் ஆல்சோ காட் கேனாட் ஃபைட். ஹல்லேலூயா. அவங்க வந்து சுயநீதி உள்ளவர்கள். நான் வாரத்தில் 3 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் வாரத்தில் எல்லா நாளும் ஜெபிக்கிறேன், நான் வந்து கரெக்டாக தசம பாகம் கொடுக்குறேன், நான் எல்லா ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிவிடுவேன், எல்லா வர்ஷிப் எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே வந்து அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். செல்ஃப் ரைச்சஸ். இதனால் ஆண்டவர் எனக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. உண்மையாக சரியா நீ மற்றவங்க பார்க்குறாங்கன்ட்டு ப்ரேயர் மீட்டிங் வர்ற, நீ மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்ட்டு தசம பாகம் கொடுக்குற, அது மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது. மற்றவங்க அவன் இவ்வளோ கொடுக்குறானா, நம்ம இவ்வளோ கொடுப்போம். சில பேர் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, அவனே 1000 ரூபா கொடுக்குறானா, 1500 எழுதிக்கங்க, என்னது அவன் 5000மா 10,000 எழுதிக்கங்க அப்படின்னு நினைப்படா. ஸோ செல்ஃப் ரைச்சஸ், இவங்க சுயநீதிக்காக, இவங்களோட தற்பெருமை, அதை இவங்களோட நீதி பெருசு அப்படின்ன மாதிரி பரிசேயர்கள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்கள தங்களை வெளியே காமிச்சிக்கிறது. ஸோ அவங்களுக்காக, பரிசேயர்களுக்காக, இக்கால பரிசேயர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ண முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்ட் பீப்புளுக்காக கர்த்தர் என்ன பண்ண முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. கீழ்ப்படியாதவர்களுக்காக, இப்போ வந்து ஏவாள், ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அவங்களுக்காக என்ன பண்ண முடிஞ்சு, ஆண்டவர் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ஒன்றும் பண்ண முடியல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோதான், அவங்கள வந்து அப்படி விட்டார். அப்புறம் வந்துட்டு நீங்கள் உழைச்சி நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டால் என்ன பண்ணலாம், இவங்கள தான் துரத்த வேண்டிய நிலைமை ஆகி போயிடுச்சு. இவங்களுக்காக என்ன பண்ண முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஸோ அப்போ ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும், நீ வந்து தீயை தொடாத அப்படின்னு சொன்னால் நான் தொடுவேன் அப்படின்னா ஒபே பண்ணல, காயப்பட்டு தான் ஆகணும். ஓகேவா, ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணேன் அப்படிங்கிறோம், நான் அப்படியே கெத்தாக தான் போவேன் அப்படின்னா ஒபே பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒபே பண்ணலன்னா ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்யும். ஸோ ஒபீடியன்ட் பீப்புளுக்கு தான் காட் கேன் ஃபைட். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து என்ன பண்ண முடியும், யுத்தம் செய்ய முடியும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஆண்டவர் யுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோம்பேறிகளுக்கு, ஃபார் லேசி பீப்புள் காட் ஓன்ட் ஃபைட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ப்ரவுட் பீப்புள், ஸோ அவங்களுக்காக செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள், டிஸ்ஒபீடியன்ட் பீப்புள், ஃபார் தெம் காட் கேனாட் ஃபைட். ஹல்லேலூயா.